இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சுற்றுலா போனவங்க எதை நம்பிக்கையில போனாங்க? அரசு கொடுத்த நம்பிக்கை. ஆனா நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? இது அரசியலாக்க பாக்குறீங்க. பிரதமர் மோடி நீ அமைதியா வாய் மூடிக்கிட்டு சொன்னாரு. இது எல்லாமே நான் சொல்லல. இந்த சத்யபால் மாலிக் தி வயர்ங்கிற பத்திரிகையில இந்த கரண் தபாருக்கு கொடுத்த பேட்டி. இந்த ஏழை எளிய மக்களுடைய சுற்றுலா நம்பி இருந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அதற்கு யார் பதில் சொல்வது? ஆனா அடிப்படையில் காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. ஏன்னா பல்வேறு இழப்புகளை காஷ்மீர் சந்திச்சு விட்டது. இந்தியாவிலே அதிகமான விதவைகளை கொண்ட மாநிலம் காஷ்மீர் தான். அப்ப ஏதோ ஒரு குழு நடத்திய ஒரு விஷயம் அவர்களுக்கு எப்படி மிஷன் கன் கிடைச்சது? உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? 10-15 நிமிடம் சுட்டிருக்காங்களே. இப்ப காஷ்மீருடைய முழு கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் இருக்கு? உமர் அப்துல்லா கண்ட்ரோல் இருக்கா? அது ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற்றப்பட்டு விட்டு மிச்சா பொறுப்பதுக்கு வேணுமா? அங்க உள்ள பிரச்சனைகளை முழுமையா பாஜக தீர்க்கல. காஷ்மீர் மக்களுடைய உண்மையான பிரச்சனை தீர்க்கப்படல மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்னும் பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க. ஒரு 15 நிமிஷம் சொல்றீங்க உன் பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டுலாம் சுட்டாங்க. அதில் செத்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காஷ்மீரில் முன்பு போல கிடையாது, சுற்றுலா பயணிகள் போயிட்டு வராங்க, அதிகமாக வருகையெல்லாம் இருக்குது, எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒன்றிய அரசு. இப்போ நேற்று நடந்த சம்பவம் அந்த அதிர்ச்சியிலேருந்து யாரும் இன்னும் மீளலை. 27 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரிழந்தவர்கள், மேலும் பலர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு எல்லோரும் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காட்டு மிராண்டித்தனம் இது அப்படின்னு சொல்லி மோடியும் கண்டிச்சிருக்கிறார், அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லோரும் கண்டிச்சிருக்கிறாங்க. மோடி இப்போ வெளிநாடு போனவர் அவசரமாக திரும்புகிறார். ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இப்படிலாம் பரபரப்பாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2019 அப்புறம் புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த ஒரு மோசமான தீவிரவாத செயல். 2019 பிப்ரவரி 14 தான் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த நிகழ்வு நடந்த காலகட்டத்தில் காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர் சத்யபால் மாலிக். அவர் பாஜகக்காரர், ஆர்எஸ்எஸ்காரர். அவர் வந்து தி வயர்ங்கிற பத்திரிகையில் ஒரு பேட்டியை கொடுத்தார். கரண் தபார் புகழ்பெற்ற ஊடகவியலாளர். அவரிடம் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2547 சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தரை வழியாக பயணப்படுவது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற செய்தி வருது. அதை நான் உள்துறைக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் சொல்லிட்டேன். இவர்களை விமானத்தில் கொண்டு போய் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட 78 பஸ்களில் இந்த 2547 சிஆர்பிஎஃப் வீரர்களும் பயணப்படுகின்ற இந்த செய்தி வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். ஆனால் அதையும் மீறி என்னுடைய அந்த ஆலோசனையை மீறி தான் உள்துறை அமைச்சகம் இல்லை இப்போ நீங்கள் வந்து தரைவழி மார்க்கமாக போகுன்னு சொன்னாங்க. நான் நினச்சது மாதிரியே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து புல்வாமாங்கிற இடத்துல 40 வீரர்கள் கொல்லப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இப்போ இது ஒரு நிர்வாக சீர்கேடுங்கிறத நான் சொன்னேன். பிரதமர் மோடி நீ அமைதியாக வாய் மூடிக்கிட்டுன்னு சொன்னார். இது எல்லாமே நான் சொல்லலை. இந்த சத்யபால் மாலிக் தி வயர்ங்கிற பத்திரிகையில் இந்த கரண் தபாருக்கு கொடுத்த பேட்டி. ஆனால் இந்த நிகழ்வை வந்து எப்படி 2019 ஏப்ரல் மே பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பயன்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போன்ற ஒரு நிகழ்வு சமீப காலமாக பெருசாக நடக்கலை. அப்பொழுது தான் இங்கே சொன்னாங்க, நாங்கள் காஷ்மீரை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் களைஞ்சிட்டோம், தீவிரவாதமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே 2019 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க. அப்போ அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினதுக்கப்புறமும் கூட காஷ்மீரில் அமைதியாக தான் இருந்தது. 2 துண்டுகளாக லடாக் ஒரு பகுதியவும் ஜம்மு காஷ்மீர் ஒரு பகுதியவும் பிரித்து மாநில அந்தஸ்தை நீக்கிவிட்டு யூனியன் டெரிட்டரியாக மாற்றி நீண்ட காலமாக தேர்தல் நடத்தாமல் வைத்திருந்து தேர்தல் நடத்தினாங்க. அந்த தேர்தல் காலகட்டத்தில் கூட பெரிய அளவில் பிரச்சனை நடக்கல.
தேர்தல் காலகட்டத்தில் உமர் அப்துல்லாவுடைய கட்சி காங்கிரஸோடு சேர்ந்து வெற்றி பெற்றதை பார்த்தோம். இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது எப்படி இந்த அனந்த்நாக் மாவட்டத்துக்கு பகுதியில் இருந்த பஹல்காம் பள்ளத்தாக்கில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு? இந்த பஹல்காம் பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அது வந்து வருஷம் முழுவதும் டூரிஸ்ட் வருகின்ற இடம் அல்ல. வருடம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் அது வந்து டூரிஸ்ட்டுக்கு உகந்த மாதம். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடம், இது ஒரு சும்மா நீங்கள் காஷ்மீரில் ஏதோ ஒரு பகுதியில் நடக்கலை, ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமி இருக்கிறாங்க. எல்லாருமே தென்னிந்திய மக்கள், குஜராத், மகாராஷ்டிரா, இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள். அங்கே வந்து இந்த 4 தீவிரவாதிகள் 15 நிமிஷம் கடன்னு சுட்டு 28 பேர் கொல்லப்பட்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி ஒரு துயரமாக இன்றைக்கி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு நிர்வாக சீர்கேடு எல்லாமே இல்லைன்னா இன்றைக்கி இது ஒரு பெரிய ஷாக்கிங் தான். நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை வந்து ஒட்டுமொத்தமாக கட்சி சார்பற்று எல்லா கட்சியும் பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கம் பெரிய அளவில் கண்டனம், ராகுல் காந்தி, இந்த பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர், உள்துறை அமைச்சர். இது ஒரு துயரமான சம்பவம் 2019க்கு அப்புறம். என்னன்னா நீங்கள் கொடுத்த நம்பிக்கை உங்கள் ஒன்றுமே இல்லை, தீவிரவாதம் அடக்கப்பட்டு விட்டது. இந்த அளவு நம்பிக்கை கொடுத்துருக்கிறவங்க பாதுகாப்பும் கொடுத்துருக்கணும். அதைத்தான் சொல்ல வர்றேன். இவ்வளோ நம்பிக்கை கொடுத்தீங்களே, அந்த பஹல்காம் பள்ளத்தாக்கில் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டாமா? ஒரு 15 நிமிஷம் இப்போ சொல்கிறீங்க, உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்டுலாம் சுட்டாங்க. ஒரு கணவனை சுட்டு விட்டு மனைவிட்ட நீ போய் மோடிட்ட சொல்லுன்னு சொன்னதாலாம் செய்தி படித்தார். அந்தளவுக்கு நேரம் கிடைச்சதா அவங்களுக்கு? தீவிரவாதிகளுக்கு 4 பேர்களுக்கு கூப்பிட்டு பேசினாங்களா? அதில் செத்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி வந்து ஒரு 2019 போன்ற ஒரு துயரமான நிகழ்வு இப்பொழுது நடக்கிறது என்றால், அப்போ அந்த நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ தேர்தல் கிடையாது, என்ன தேர்தல் நடக்க போகுது, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இப்படி நடந்து விட்டது. நீ சொல்லப்போனால் இந்த டிஆர்எஃப்ங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. இந்த டிஆர்எஃப்ங்கிற அமைப்பு வந்து இந்த ரெசிடென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பாகிஸ்தானை சார்ந்த ஒரு தீவிரவாதி இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் அவங்க 2019 தான் அந்த அமைப்பு ஏற்படுத்தினதாக சொல்கிறாங்க. காரணம், இந்த ஸ்பெஷல் ஆக்ட் எடுத்த உடனே வெளிமாநில மக்கள் எல்லாம் வந்து காஷ்மீரில் இடத்த வாங்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 85,000 புதிய குடியிருப்புகள் வெளிமாநில மக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து வந்த இந்த கூட்டம் தான் இந்த டிஆர்எஃப். இந்த டிஆர்எஃப்ங்கிறது வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களை சொத்து வாங்கக்கூடாது, எங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் எடுத்ததுனாலன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்ன வரைக்கும் டிஆர்எஃப் வந்து நாங்கள் தான் சுட்டு கொண்டோன்னு சொல்லலை. இப்போ கடந்த புல்வாமா தாக்குதலில் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பையன்தான் 20 வயசு பையன் தற்கொலை படை தாக்குதல், ஒரே ஒரு பையன்தான் அந்த ஸ்கார்பியா காரில் கொண்டு போய் 350 கிலோ வெடிமருந்தை கொண்டு போய் இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த பஸ்ஸில் மோதி 40 பேர் செத்து போனான். அது ஒருத்தன் தாக்குதல், அந்த தீவிரவாதியும் கொல்லப்பட்டான். அது மாதிரி எந்த ஒரு யாருமே பொறுப்பேற்றுக் கொள்ளலை. இது யார் எப்படி நடந்தது உள்ளுக்குள்ளே இருக்கா? அப்போ காஷ்மீரில் உள்ளே இருக்கின்ற யாரோ ஒரு குரூப் நடக்குதா உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? 10-15 நிமிடம் சுட்டிருக்காங்களே, இவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்து குழுமி இருக்கிறாங்களே, குறைந்தபட்சம் அந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களை சுட்டு கொண்டு இருக்காங்க வேணாமா? கண்டுபிடிச்சிருக்க வேணாமா? கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு அங்கே இருக்குங்கிறது தெரியுது இல்லை? அதைத்தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் ராஜ்நாத் சிங் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் 2019. அவர் உடனடியாக மாற்றினாங்க. அவரை வந்து பாதுகாப்புத்துறை கொண்டு போனாங்க. அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் நிர்மலா சீதாராமன், அவரை நிதியமைச்சராக மாற்றினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இது யார் பொறுப்பேற்றுக்குது? அமித்ஷா பொறுப்பேற்றுக்க வேணாமா? இப்போ காஷ்மீருடைய முழு கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்குது? என்ன உமர் அப்துல்லா கண்ட்ரோலில் இருக்கா? அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு விட்டது. நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாண்டிச்சேரி மாதிரியோ டெல்லி மாதிரியோலாம் கிடையாது. அது ஒரு டேஞ்சரஸான பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அப்போ உள்துறை அமைச்சகம் நம்முடைய இராணுவத்தை நிறுத்தி இருக்கிறது. அதாவது ஒரு ஆயுதங்களோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸோட நம்ம இராணுவ வீரர்கள் இங்கே காவல் காக்குறாங்க. இப்போ நீங்கள் காஷ்மீரை வந்து நீங்கள் இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானோட தொடர்பு செய்தி வந்துச்சு. உடனே பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு தொடர்பே கிடையாது, அதனால் எங்களை நீங்கள் வந்து கையில் எடுக்க வேண்டாம்
அதை விட்டுட்டாங்க. இப்போ எந்த தீவிரவாத அமைப்பும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு குழு நடத்திய ஒரு விஷயம், அவர்களுக்கு எப்படி மிஷன் கன் கிடைச்சது? இப்போ காஷ்மீரிலே இருக்கின்ற ஒரு குழு, அப்போ அந்த பகுதியில் இது எந்த, இப்போ இந்த பகல்காம் பகுதி எங்கே இருக்குது? ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்குது. ஒரு முக்கியமான பகுதி, சுற்றுலாத்தலம், ஆயிரக்கணக்கான மக்கள் வருடம் 4 மாதம் வருகின்ற இடம். இப்போ அந்த இடத்துல எப்படி நடந்துச்சு? அந்த இடத்துல இராணுவம் எப்பொழுதுமே குவிக்கப்பட்டு தான் இருக்கும். இப்போ இப்படி ஒரு நிகழ்வு என்பது, நீங்கள் இதில் மதத்தை பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவர் பார்த்து சுட்டாங்க, இவன் காஷ்மீரியா வெளியாளா பார்த்து சுட்டாங்க. 15 நிமிஷத்தில் எவ்வளோ எப்படி பார்க்க முடியும்? எங்கள் 500க்கு மேற்பட்டவர் சுற்றுலா பயணிகள் இருக்காங்க. இவன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ யார், உன் பேர் என்னன்னு கேட்டு சுடுறதுக்கு 10 நிமிஷம் போதுமா? 28 பேரை சுட்டுருக்கான். அவர் 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் 20 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. அது வரைக்கும் இராணுவம் எங்கே போனது? ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. எப்படி? நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த சொல்கிற கணக்கு பார்த்தா ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலே அந்த தீவிரவாதிகள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. எப்படி தப்பிச்சு போனாங்க? எல்லையை, பாகிஸ்தான் எல்லையை நம்ம ரொம்ப கண்காணிப்போடு பாதுகாக்கிறோம். ஒருத்தன் உள்ளே வர முடியாது. இன்றைக்கி காலில் கூட யாரோ ஊடுருவல் பார்த்து 2 பேரை சுட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு சேஃபாக நம்ம பார்க்குறோம். இவங்க எப்படி சுட்டாங்க? இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? இப்போ யாரோட தோல்வி இது? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீரில் பிரச்சனையை தீர்த்துட்டோம், இப்போ மக்கள் அமைதியாக வாழலாம், முன்பு போல் தாக்குதல் சம்பவம்லாம் இருக்காது, அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அங்கே சுற்றுலா வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி மீறியும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதற்கிடையே எதிர்கட்சிகள்லாம் இல்லை, முழுமையாக அங்கே பிரச்சனை தீர்க்கப்படலை அப்படிங்கிறதும் அந்த வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க. இப்போ முழுமையாக அவங்க எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி அங்கே உள்ள பிரச்சனைகளை முழுமையாக பாஜக தீர்க்கலை, இல்லை தீர்த்துருச்சா? அது காஷ்மீர் மக்களுடைய உண்மையான பிரச்சனை தீர்க்கப்படலை மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்னும் பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது காஷ்மீர் இந்தியாவோட கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆகஸ்ட் 15 அன்று காஷ்மீர் நம்ம கூட கிடையாது. காஷ்மீர் அப்பொழுது சேராமல் தான் இருந்தது. காஷ்மீரில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சில மாதங்களுக்கு பின்னாடி பிரதமர் நேரு கொடுத்த உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்? காஷ்மீருக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம். ஏனென்றால் காஷ்மீரை ஆட்சி செய்த மன்னர் ஹரிசிங்கிற ஒரு இந்து மன்னர், பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள். அந்த மக்கள் பாகிஸ்தானோட காஷ்மீரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மன்னர் இந்தியாவோட சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறார். அப்போ மக்களுடைய விருப்பத்தை மீறி தான் காஷ்மீர் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டது. இது வரலாறு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை பண்டித ஜவஹர்லால் நேருடைய அரசு கொடுத்தது. என்ன உத்தரவாதம்? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. எப்படி? காஷ்மீருக்கென்று சில சட்டங்கள், வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் காஷ்மீரில் இடம் வாங்க முடியாது, காஷ்மீர் சட்டமன்றத்திற்கென்று சில அதிகாரங்கள், காஷ்மீர் மக்களுக்கு பல்வேறு சலுகைகள், அதெல்லாம் கொடுத்து தான் சேர்த்திங்க. ஆனாலும் அங்கே இருக்கின்ற ஒரு பகுதி பாகிஸ்தானுக்கும் ஒரு பகுதி இந்தியாவுக்கும் இருக்குது. இன்னும் கூட சிலர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தோம். அங்கே இராணுவம் நிறுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் நீங்கள் 370 நீங்கள் நீக்கிறீங்க, தேவையில்லை, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இல்லைன்னு சட்டமன்றத்தை முடக்குறீங்க. வருடக்கணக்கில் சட்டமன்றம் இயங்காமல் நீங்கள் மக்களாட்சி தத்துவமே அங்கே நடக்காமல் நேரடியாக அந்த மக்களை ஆட்சி பண்ணுறீங்க, அந்த மக்களை நசுக்கிறீங்க. இணையதள சேவையே முடக்கப்பட்டீங்க. பல்வேறு நபர்களை நீங்கள் கைது பண்ணி விசாரணைங்கிற பேரில் சிறையில் வைக்கிறீங்க. நீ தீவிரவாதிக்கு உடந்தையாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இப்பொழுது சட்டமன்றம் காஷ்மீர் 2ஆக உடைக்கப்பட்டு ஜம்முவும் காஷ்மீரும் ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு அப்புறமும் தேர்தல் நடந்து ஒரு நல்லா தான் அமைதியாக தான் நடந்துச்சு. அந்த மக்கள் வாக்களித்தாங்க. ஒரு 50 விழுக்காடு வாக்கு தான் நடந்தது. ஒரு அரசு அங்கே நடக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்பொழுது ஒன்றுமே இல்லை, காஷ்மீரில் மக்கள் தெளிவாயிட்டாங்க, யார் வேணாலும் காஷ்மீருக்கு போகலாம், காஷ்மீரில் சொத்து வாங்கலாம். ஆனால் அடிப்படையில் காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கலை. ஆனால் நம்ம மக்கள் அமைதியாக தான் விரும்புகிறாங்க. ஏன்னா பல்வேறு இழப்புகளை காஷ்மீர் சந்தித்து விட்டது.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்தியாவிலே அதிகமான விதவைகளை கொண்ட மாநிலம் காஷ்மீர் தான். அத்தனை மக்கள் அவலங்களை கொண்ட ஒரு மாநிலம் காஷ்மீர். ஆனால் நீங்கள் தீர்க்கப்படலை. இப்போ நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து செய்தியாக வந்த செய்தி தான். பாகிஸ்தானுக்கு உளவு அமைப்பிற்கு ஹனி டிராப்பில் சிக்கிய அதிகாரிகள் 13 கடற்படை வீரர்களை ஆந்திர பிரதேச காவல்துறை கைது செய்து சில வருடங்களுக்கு முன்பாக பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது 2019க்கு அப்புறம். இது எல்லாமே புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நடந்துச்சு. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த வழக்கில் பீகார் காவல்துறையால் பாஜகவின் ஐடி விங்கை சார்ந்த RSS காரர் கைது பண்ணப்பட்டார். இதுவும் இப்போ தான் இஸ்லாமாபாத்தில், பாகிஸ்தான் இருக்கின்ற இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்து சொன்ன இந்திய தூதரக அதிகாரி மாதிரி குப்தா உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதனுடைய செய்திலாம் வெளியே வரல. இராணுவ ரகசியங்களை கசிய விட்டதற்காக ஒரு DSP ரவீந்திரநாத், இது எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி தான், கைது செய்யப்பட்டார். அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. பாகிஸ்தானிற்கு சட்டவிரோதமாக ஆயுதங்களையும் போதைப் பொருளையும் கடத்தியதாக PSF வீரர் சுமித்குமார் கைது செய்யப்பட்ட செய்தி பத்திரிகையில் வந்துச்சு. ஆபரேஷன் மேடம் அப்படிங்கிற ஒரு இதில் பாகிஸ்தானுக்கு ரகசிய தகவலை வழங்கியதாக மகேஷ்குமார், அவரும் இராணுவத்தை சார்ந்தவர், கைது செய்யப்பட்டார். இப்படி அதே மாதிரி பார்த்தா இந்திய போர் விமானங்கள் பற்றி முக்கிய தகவலை பாகிஸ்தானுக்கு வழங்கிய உளவாளியாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதிகாரியான தீபக் ஷிர்சாத் கைது செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த கான்ஸ்பிரசிலாம் எப்படி தீர்க்கப்படலை, ஏன் வெளியே தெரியல? அப்போ இந்தியாவில் இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களும் அல்ல, காஷ்மீர்களும் அல்ல. அப்போ இந்தியாவுடைய சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்களே இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காங்களே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காஷ்மீருடைய அடிப்படை விஷயங்கள் தீர்க்கப்படலை. இன்னைக்கு காஷ்மீரில் வந்து இராணுவத்தை நிறுத்தி அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்குறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அது தீர்க்கப்படலைன்றாங்க. வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களை வந்து நீங்கள் சொத்து வாங்க வைக்கிறீங்க. இன்னைக்கு அம்பானியும் அதானியும் காஷ்மீரில் சொத்தை வாங்கி குமிக்கிறாங்க. இப்போ இந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தீவிரவாதத்தை என்றைக்கும் ஏற்றுக்கல. தீவிரவாதம் என்பது வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்பது தான் உங்களுக்கு என்னுடைய எண்ணம் கூட, நம்முடைய எல்லா இந்தியர்களுக்கும் உள்ள எண்ணம். ஆனால் அந்த மக்களுடைய குறைகளை நீங்கள் வந்து வெறும் அடக்குமுறை மூலமாக மட்டும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். அடிப்படை விஷயங்களை கேளுங்க. இது நான் சொல்லலை, ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ராகுல் காந்தியுமே காஷ்மீரை சார்ந்தவர் தான். அந்த ராகுல் காந்தியோட குடும்பம், மூதாதையர்கள், ஜவஹர்லால் நேருடைய தந்தையார், அவர் ஒரு காஷ்மீர் பண்டிட் தானே. அப்போ அங்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸ், லோக்கல் பிரச்சனை, அவர்களுடைய மக்களுடைய தேவையை இந்திய அரசாங்கம் உணர வேண்டும் என்று ராகுல் காந்தி பல்வேறு தடவை சொல்கிறார். இப்போ நான் இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தீவிரவாத செயலை நியாயப்படுத்தி விட முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், தீவிரவாத செயல் இப்படி வந்து ஒரு 28 பேர் கொல்லப்பட்டது என்பது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னால் அப்பாவி 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சுற்றுலா போனவங்க எங்க எதை நம்பிக்கையில் போனாங்க? அரசு கொடுத்த நம்பிக்கை. ஒன்றிய அரசாங்கம் காஷ்மீரில் இப்போ சுற்றுலா போகலாம், சொத்து வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, காஷ்மீர் ஆப்பில் போய் நீங்கள் சாப்பிட்லாம், இப்படி நீங்கள் கொடுத்த நம்பிக்கை இன்னைக்கு போய்த்து போயிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இது யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டது யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? இது அரசியலாக்க பார்க்குறீங்க. கணவனை கொண்டு விட்டு மனைவியை என்னையும் கொண்டு விடுன்னு சொல்லி ஒரு பெண் கேட்டதாகவும், இல்லை நீ இந்த செய்தியை மோடியிடம் சொல் என்று சொன்னதாக தான் செய்தியை பார்க்குறீங்க. அதான் இப்போ செய்தி. நமக்கு செய்தி என்பது அதுவும் இல்லைல்ல. செய்தி என்பது இந்த தீவிரவாதம் எப்படி மீண்டும் தலைத்தது? அவங்க யாரு? இந்த IDF யாரு? TRF யாரு? எப்படி நீங்கள் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கீங்க? எந்த பள்ளத்தாக்கில் மறைஞ்சிருக்கிறாங்க? இப்போ மீண்டும் வந்து நீங்கள் செய்த எல்லா செயல்களும் இன்னைக்கு தோற்று போய் விட்டதா என்கிற கேள்வி வருதுல்ல. இன்னைக்கு பாஜகவுடைய காஷ்மீர் விவகாரத்தில் பாஜக தோற்று போய் விட்டது. அப்போ நியாயப்படி நீங்கள் அமித்ஷா பதவி விலக இருக்க வேண்டும், அந்த பொறுப்பை வேற ஆளுக்கு மாற்றி கொடுத்துருக்க வேண்டும். இன்னைக்கு சூழல் வைக்கிறீங்க, பாகிஸ்தானை நோக்கி நீங்கள் கை நீட்டுறீங்க. அது ரொம்ப எளிது உங்களுக்கு. அதனால தான் பாகிஸ்தான்காரன் இப்போ வந்து அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காஷ்மீர் மக்களுடைய உண்மையான பிரச்சனையை பேசி தீர்த்தால் தான் அங்கே பிரச்சனை தீரும். அடிப்படையான பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு ஒரு குழு அமைத்து பேசணும். இரண்டாவதாக பிரதமர் மோடி சொன்னார், இந்த காஷ்மீரை வந்து
யூனியன் டெரிட்டரியாக பிரித்த போது, லடாக்கையும் ஜம்மு காஷ்மீரை பிரித்த போது சொன்னார், பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம், அது எங்களால் மட்டும்தான் முடியும்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுதே அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கன்ற கொடுத்து அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாநில அரசுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுங்கள். அந்த மாநிலத்தை ஆட்சி செய்பவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் தானே. உமர் அப்துல்லா அந்த மண்ணின் மைந்தர் தானே. அப்போ அந்த மண்ணின் மைந்தர்களை வைத்து குழு ஏற்படுத்தி இந்த மக்களோடு பேசி பிரச்சனையை தீருங்கள்ன்ற. அப்பொழுதுதானே உங்களுக்கு சுபிட்சம் பிறக்கும். நீங்கள் இராணுவத்தை வைத்து அடக்கம் மட்டும் செய்து கொண்டு சுற்றுலாத்தலத்தை திறந்து வைத்தால் இது போன்ற நிகழ்வு நடக்கும்ல, ஒரு அசம்பாவிதம் நடக்கும்ல. இன்னைக்கு யாருங்க திருப்பி காஷ்மீருக்கு போக விரும்புவாங்க? இன்னைக்கு முடங்கி விட்டது, மொத்தமாக உடைந்து விட்டது. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் நம்பிக்கை கொடுத்தாலும் இனி மக்கள் காஷ்மீர் போக மாட்டாங்களா? வருஷத்துக்கு 4 மாதம் போக வேண்டிய சுற்றுலாத்தலம் இன்னைக்கு மூடப்பட்டு விட்டது. அந்த மக்களுடைய அடிப்படையாக இருக்கின்ற இப்போ இன்னைக்கு வாழ்வாதாரம் போச்சு. அவனே சுற்றுலாவை நம்பித்தான் அந்த மக்கள் இருக்கான். இப்போ அவனுடைய அந்த ஏழை எளிய மக்களுடைய சுற்றுலாவை நம்பி இருந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அதற்கு யார் பதில் சொல்வது? இதை அரசியல் பண்ணாமல், இதை மத அரசியலுக்கு கொண்டு வராமல், உண்மையான என்ன பிரச்சனை, எப்படி தீவிரவாதத்தை ஒடுக்கணும், அவனை எப்படி கண்டுபிடித்து சுடணும் அப்படிங்கிறதில் தீவிரம் செலுத்தினால் நல்லது. இதில் மத அரசியல் பேசாமல், புல்வாமா வைத்து நீங்கள் அரசியல் பேசாமல், அதே போன்று இந்த பகல்காமையும் பேச வேண்டாம் என்பதுதான் என்னோட இது. பிரச்சனைகள் முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தீர்த்து வைக்கப்பட்டது, மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க, இடமும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்லாம் பாஜக சொன்னது. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இல்லை எதிர்கட்சிகள் அந்த மாதிரி சொல்லலை, பிரச்சனைகள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா மக்கள் அமைதியாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அப்போ பிரச்சனைகள் இருக்குது, மூடி மறைக்கிறது பாஜக. இன்னொன்று, பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது. எப்போ பாதுகாப்பாக இருக்குது, சுற்றுலா பயணிகள் போகலாம் அப்படின்னு சொன்னது பாஜக அரசு சொன்னிச்சோ அப்போவே சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிச்சிருக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இனிமேல் சுற்றுலா பயணிகள் அங்கே போக அச்சப்படுவாங்க, அந்த சுற்றுலா பயணிகள் வருகை குறையும். அதில் மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னீங்க, காஷ்மீரில் தான் இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால விதவைகள் அங்கே தான் அதிகம், அந்த நிலைமை மாறணுங்கிறது தான் என்னுடைய கருத்தம் அப்படின்னு சொன்னீங்க. ஒன்றிய அரசு என்ன செய்யும் பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்துள்ளதுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.